வணக்கம். ஜூன் 19ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 18ஆம் தேதி நிஃப்டி 0.4% கிரீனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 19,102 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்பனை செய்திருக்கிறாங்க? 16,532 கோடி ரூபாய். நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2,569 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 13,955 கோடி ரூபாய். எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 12,399 கோடி ரூபாய். நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1,556 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. மத்திய அரசு வரப்போகிற பட்ஜெட்டில் அவங்களுடைய புது டாக்ஸ் ரெஜிமுடைய எக்ஸம்ஷன் லிமிட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 5 லட்சம் வரைக்கும், அதாவது 3 லட்சம்லேருந்து வரைக்கும் டாக்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ 5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இண்டஸ் டவர்ஸுடைய ஷேர்ஸை வோடஃபோன் பிஎல்சி விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. $1.1 பில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி, அதாவது கிட்டத்தட்ட 27 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ZF கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி 18 கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வேப்கோ ஏஷியா 5% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு, 1,423 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. மத்திய அரசு டெலிகாம் செக்டருக்கான ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்றுமதி அதிகரிப்பதற்காக இதை செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில். கிளாண்ட் ஃபார்மாவில் ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபோசன் கிட்டத்தட்ட 5% ஸ்டேக் கிளாண்ட் ஃபார்மாவில் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு, 1,435 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதானி குரூப் 2.5 பில்லியன் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது டிஃபென்ஸ் செக்டரில். அதற்குரிய கம்பெனி அவங்க வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் லைனில் சொல்லியிருக்கிறாங்க. 2 கம்பெனிகளை அவங்க பார்த்து வைத்திருப்பதாகவும், அதாவது பெங்களூருவை சார்ந்த ஒரு நிறுவனமும் ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு நிறுவனமும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ட்ரோன் டெக்னாலஜி கம்பெனிஸ் இவைன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் லைனில். ராமா பேப்பர் மில்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஆலையை தற்காலிகமாக மூடுறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? கம்பெனியுடைய நிதி நெருக்கடி தான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ராமா பேப்பர் மில்ஸ் இந்த ஆலையை தற்காலிகமாக மூட இருக்கிறாங்க. விப்ரோ பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. மின்ட் பத்திரிகையில் வந்த செய்தி குறித்தான அப்டேட் என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்க? ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கிட்ட இருந்து $multi-million டீல் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க விப்ரோன்ற அப்டேட். இது முற்றிலும் தவறானதுன்ற அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. ரூமர் மற்றும் ஸ்பெகுலேஷன் சொல்லியிருக்கிறாங்க விப்ரோ. டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 20 பைசா. போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா. ஜி என்டர்டெயின்மெண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு ரோஹித் குமார் ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஆர்டிஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஆர்இசி லிமிடெட் ஏப்ரல் மாதத்தில் $5 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூன் 28. ஜூபிலண்ட் ஃபார்மோவா தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கனடா ஆலைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. இப்போ 15 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஜூபிலண்ட் ஃபார்மோவா. சிப்லா தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. சிப்லா EU ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. ஏத்ரிஸில் €3 மில்லியன் முதலீடு செய்கிறாங்க. இதற்கு முன்னாடி 2022 €15 மில்லியன் முதலீடு செய்திருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆர்த்தி ட்ரக்ஸ் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிரா ஆலையில் ஜூன் 17ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேலை, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, உயிர் சேதமும் இல்லை, காயமும் இல்லைன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. போதிய அளவுக்கு இன்சூரன்ஸ் இருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆர்த்தி ட்ரக்ஸ். ஆலம்பிக் ஃபார்மா தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஸ்ட்ரோக்குக்கான மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. இன்ரெனியூவல் எனர்ஜி கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்ஆர் இந்தியா லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 10,02,016 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹13 1 பைசா.
கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் கம்பெனியுடைய ஷேர்ஸை கஸ்டடி பேங்க் ஆஃப் ஜப்பான் வாங்கியிருக்கிறாங்க நேற்று 9,10,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ரூ. 1,150. பேடிஎம் உடைய ஷேர்ஸை கோல்ட்மேன் சாக்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க நேற்று 4.4 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ரூ. 415.04. புரோட்டீன் ஈகவ் டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை எக்விட்டி இன்டெலிஜென்ஸ் இந்தியா வாங்கியிருக்கிறாங்க நேற்று 2.95 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ரூ. 1,199.50. எக்விட்டி இன்டெலிஜென்ஸ் இந்தியா யாருடைய நிறுவனம்? பொருஞ்சு வெல்லத் இந்தியாவில் பிரபலமான ஒரு இன்வெஸ்டர். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கம்பெனியுடைய ஷேர்ஸை கோல்ட்மேன் சாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க நேற்று 10,34,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ரூ. 760. என்எம்டிசி குறித்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ரூ. 150 கோடி முதலீடு செய்து R&D சென்டரை திறந்திருக்கிறாங்க ஹைதராபாத் நகரத்தில். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். உலக அளவில் டாப் 5 ஆட்டோ மேக்கர்ஸ் பட்டியலில் இடம் பிடிக்கிறாங்க. எதன் அடிப்படையில்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில். $44.2 பில்லியன் இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டாப் 15 ஆட்டோ மேக்கர்ஸ் லிஸ்ட்டில் இடம் பிடிக்கிறாங்க உலக அளவில். முதல் இடத்துல டெஸ்லா இருக்கிறாங்க, அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $600 பில்லியன். இரண்டாவது இடத்துல ஜப்பானை சார்ந்த டொயோட்டோ மோட்டார் கார்பரேஷன், அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $306 பில்லியன். இந்தியாவிலிருந்து இந்த 15 பேர் கொண்ட லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா மாருதி இருக்கிறாங்க, இப்போ M&M இருக்கிறாங்க, அவங்கள தவிர்த்து டாடா மோட்டார்ஸ் இருக்கிறாங்க. புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எஸ் செக்யூரிட்டிஸோட பரிந்துரையில் ராடிகோ கைத்தானுக்கு பை ரேட்டிங், டார்கெட் ரூ. 1,900, ஸ்டாப் லாஸ் ரூ. 1,710. HDFC செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் சிட்டி யூனியன் பேங்க்குக்கு பை ரேட்டிங், டார்கெட் 172 187, ஸ்டாப் லாஸ் 147. டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 3,375 3,650, ஸ்டாப் லாஸ் 2,880 ரூபாய். பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷனில் பவர் கிரிடுக்கு பை ரேட்டிங், டார்கெட் 375, ஸ்டாப் லாஸ் 312. வெஸ்கோஸ் பேப்பருக்கு பை ரேட்டிங், டார்கெட் 790, ஸ்டாப் லாஸ் 660. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.